மறை கூறும் இறை வசனங்களை அறை கூவும் இறை இல்லங்களின் இறையாண்மையை பறைசாற்றும் வசந்தம் டிவி பெருமையோடு வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்றைய எமது நிகழ்ச்சியும் இலங்கையில் இருக்கின்ற இன்னுமொரு தொன்மை வாய்ந்த பள்ளிவாசலிலிருந்து தான் உங்களை சந்திக்கின்றது. குறிப்பாக ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு நிர்வாகம் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் 9 பள்ளிவாசல்களை நிர்வகிக்கின்ற மிகவும் ஒற்றுமையான ஒரு நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு பள்ளிவாசலிருந்து தான் நாம் இன்று உங்களை சந்திக்கின்றோம். அதாவது கம்பஹா மாவட்டம் மினுவாங்கொடையில் இருக்கின்ற கல்லொழுவ என்கின்ற அழகிய ஊரிலே மிகவும் அழகாக காட்சி தருகின்ற கல்லொழுவ ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து தான் இன்றைய ரவுலத்துல் மஸ்ஜித் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். தற்போது நாம் கல்லுலுவ ஜும்மா பள்ளியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம். மினுவாங்கொட கல்லுலுவ பகுதியை சூழாக சுமார் 300 வருஷமாக முஸ்லீம்கள் வாழ்ந்த வரலாறு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பகுதியை சூழாக 3 இடங்களில் 3 ஜியாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று எங்களுடைய பள்ளியிலேயும் ஆரம்பிக்கப்பட்டு, ஆரம்பமாக எங்கள் ஊருடைய பள்ளி என்பது அந்த இடத்துல சின்னதாக நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் சுமார் அது 250-300 வருஷம் காலம் பழமை வாய்ந்தது. அதற்கு பின்னால் இப்போ நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்துல எங்கள் ஊருடைய பள்ளி அமைக்கப்பட்டதனுடைய வரலாறு சொல்லும் பொழுது 1924ஆம் ஆண்டு 3 ஜியாரங்களுடைய அடிப்படையில் எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜியாரம்தான் ஆரம்பமாக இங்கே அமைக்கப்பட்டது. அதிலிருந்து அதில் ஒரு சின்ன பள்ளியாக அந்த இடத்துல மக்கள் தொழுது கொண்டிருந்ததன் பின்னால் 1924 மார்ச் மாதம் 23ஆம் திகதி இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பள்ளி வக்குப் செய்யப்படக்கூடிய முறையில் பள்ளி சின்னதாக அமைக்கப்பட்டு, அதில் அங்கே முன்னால் ஹவுதுக்கு பக்கத்தில் இருக்கிற முதலாவது வைக்கப்பட்ட அந்த அதில் பதிவு செய்யப்பட்ட இது 1923 என்று சொல்லி, அதுவும் இந்த மிம்பரும் மிஹராபும் இந்த ரெண்டும் அந்த 1923ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பள்ளியில் இருந்த அந்த மிஹராபையே வைக்கப்பட்டு அப்படியே இருந்துச்சு. அந்த நேரத்தில் குறிப்பிட்ட சிலர்கள் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறாங்க. அதுக்குரிய அறிவிப்புகளை செய்து அதை வக்குப் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் அந்த நிகழ்வு நடந்திருக்குது அந்த ஆண்டு தான். அதில் முக்கியமாக ஊரில் இருக்கக்கூடிய 2 ஆலிம்களும் அதே போல் 2 நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக பாபா சாஹிப் மரிக்கார், முகமது இஸ்மாயில் என்று சொல்லக்கூடியவங்க அதில் நிர்வாகத்தில் இருந்து, அதே போல் அப்துல் ரஹ்மான் லெப்பை, ஆலிம் சாஹிப், சையீது ஹாஜி மௌலானா என்று இவங்க தான் இதனுடைய ஆரம்பமாக இந்த பள்ளியை வக்குப் செய்கிற சம்பவத்தில். அப்போ அதில் தேவையான சில சாமான்கள் எங்களோட பள்ளிக்கு தேவை என்ற விஷயங்களை அவங்க அறிவித்து, அதில் லைட் எத்தனை தேவை, பாய் தேவை, ஒரு மிம்பர் அமைக்கணும் என்ற இப்படி பல கோரிக்கைகளை முன் வச்சு இந்த பள்ளியை அன்று ஆரம்பித்து செஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த மிம்பரும் மெஹராபும் கட்டப்பட்டு அப்படியே இருந்திருக்குது. இந்த வரலாறு அப்படியே வரும் பொழுது அதுக்கு பின்னால் எங்களோட ஊரில் அடுத்ததாக ஒரு தக்கியா பள்ளி கட்டப்படுகிறது. சாலிஹி தக்கியான் 1948 கொட்டப்படுகிறது. ஆரம்பமாக இந்த பள்ளியுடைய பெயர் அல் மஸ்ஜிது சாலிஹ் பைத்துல்லாஹில் காதிர் என்ற பெயரில் தான் அமைக்கப்பட்டு இருந்தது. அதற்கு பின்னால் 1988 இது கல்லுலுவ ஜும்மா மஸ்ஜித் என்ற பெயர் மாற்றப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது வக்குப் செய்யப்பட்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு அந்த ஒரு பேரில் தான் இன்று வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ எங்களோட ஊரில் அதுக்கு பின்னால் அந்த சாலிஹி தக்கியா, சாலிஹ் ஹாஜியார் என்றவர் அப்பே நிர்வாகத்தில் இருந்திருக்கிறாங்க. அவரின் மூலமாக அவருடைய வீட்டுக்கு முன்னால் அது தக்கியா ரோட்டுன்னு சொல்லி இருக்குது. அந்த இடத்துல அந்த பள்ளி 1948 கட்டப்பட்டது சாதாரண ஒரு நிலைமையில். அதுக்கு பின்னால் எங்களோட ஊரில் அடுத்ததாக வந்தது மஸ்ஜிது நூர்,
அதுக்கு பின்னால் முனாஸ்மாவத்தி என்று சொல்லி மஸ்ஜிது சலாம் என்று சொல்லி இப்படி 8 பள்ளிகள் மொத்தமாக எங்களோட ஊரில் ஒரே நிர்வாகத்தின் கீழே 8 பள்ளிகள் 9 பள்ளிகள். அங்கே ஜாப்பாலவத்து என்று சொல்லி அந்த கொழும்புலேருந்து வார ரோட்டில் ரப்பர் தோட்டம் ஒன்று இருக்குது. அதுள்ள இருக்கக்கூடிய 9 பள்ளிகளும் ஒரே நிர்வாகத்தின் கீழே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதே போல் எங்களோட பள்ளிக்கு மாஷா அல்லாண்டு எங்களோட முன்னோர்கள் அன்று காலத்திலிருந்து பல கடைகளை வக்குப் செஞ்சிருக்கிறாங்க. இது பள்ளியுடைய வருமானத்துக்குரிய இந்த பள்ளிக்கு என்டர் ஆகும்போது பள்ளி கேட்டிலிருந்து அதுக்கு ஒரு 4-6 கடை, இந்த பக்கத்தில் 6 கடை, ஒரு 6 வீடு, இதெல்லாம் பள்ளியுடைய சொத்துகளாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டு வருகிறது. எங்களோட பள்ளியுடைய முன்பக்கம், அதாவது அந்த முன்னால் இருக்கக்கூடிய பகுதி அவ்வளவும் மக்பரா, பள்ளியுடைய மக்பராவாக அது கணிக்கப்பட்டு இன்றைக்கும் ஜனாசாக்கள் எல்லாம் அது எங்களோட ஊர் மட்டும் இல்லை, எங்களோட மினுவாங்கோட டவுனில் உள்ள ஜனாசாக்களும் எங்களோட மையவாடியில் தான் அடக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த பள்ளியுடைய மாஷா அல்லாண்டு எல்லாம் ஒரே அமைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி கொள்கிறோம். அடுத்தது விஷயம்தான் 1980 ஹாஜியார் இந்த நிர்வாகத்தை எடுத்ததன் பின்னால் பள்ளியுடைய விஸ்தரிப்புக்கான விஷயங்கள் செய்யும் பொழுது ஹாஜியாருடைய பங்களிப்பும் ஊர் மக்களுடைய பங்களிப்பும் ஒன்று இருந்தது. அதில் என்னென்னா, இந்த பள்ளியில் எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய பணங்களும் இதில் சேர்க்கப்பட்டிருக்குது. ஒரு அரபி இந்த பள்ளியை தரமட்டமாக்கி புதுசாக பள்ளி செஞ்சு தரத்துக்கு கூட கேட்டார். ஆனால் ஹாஜியார் சொன்னார், இல்லை, இது எங்களுடைய ஊர் மக்களுடைய ஒவ்வொரு ரூபாவும் இதில் சேர்க்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த பள்ளி இது இப்படியே தான் இருக்கும். இந்த ஊர் மக்களுடைய பங்களிப்பால் கட்டப்பட்டதுனால அதை நீங்கள் வேற எங்கே சரி ஊரில் கட்டி கொடுங்க, ஆனால் இந்த பள்ளி இது இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு ஹாஜியாருடைய அந்த நல்ல எண்ணத்தினால் பராமரிக்கப்பட்டதனால இன்றைக்கு மாஷா அல்லாண்டு எங்களோட முழு ஊர் மக்களுக்கும் தாராளமாக ஜும்மா தொழக்கூடிய அளவுக்கு பிரமாண்டமான பள்ளியாக இது அமைந்திருக்கிறது என்றதையும் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். لأجاريهم قلدت ظاهر ما فيهم فبدوت شخصا آخر كي أتفاخر وظننت أنا أني بذلك حزت غنى فوجدت أني خاسر فتلك مظاهر لا نحتاج المال كي نزداد جمالا جوهرنا هنا في القلب لا نرضي الناس بما لا نرضاه لنا حالا ذاك جمالنا يسمو يتعالى أوه 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 كن أنت تزداد جمالا لا 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 أتقبلهم الناس لست أقلدهم إلا بما يرضيني كي أرضيني سأكون أنا مثلي تماما هذا أنا فقناعتي تكفيني ذاك يقيني لا نحتاج المال كي نزداد جمالا جوهرنا هنا في القلب لا نرضي الناس بما لا نرضاه لنا حالا ذاك جمالنا يسمو يتعالى أوه 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 كن أنت تزداد جمالا لا 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 கல்லுலுவ ஜும்மா பள்ளி வாசலில் இருந்து இன்றைய ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனது பின்னால் இருக்கின்ற இந்த மிம்பர் தூய்மையை போதிக்கின்ற, அதே போல் வாய்மையை போதிக்கின்ற தூய்மையான ஒரு இடம்தான் இந்த மிம்பர் என்று சொல்வது. உண்மையில் இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு மிம்பர். உஸ்மானியருடைய ஆட்சி காலத்திலே நிறுவப்பட்ட ஒரு மிம்பர் தான் இந்த பிரசங்க மேடை. குறிப்பாக இலங்கையில் இப்படிப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த மூன்று மிம்பர்கள் தான் இதுவரை காணப்படுகின்றது. ஒன்று இந்த பள்ளிவாசலில். இதற்கு முன்னர் இந்த மிம்பரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். மல்வானி ஜும்மா பள்ளிவாசலிலும் இதே போன்ற ஒரு மிம்பர் மேடை அங்கே காணப்படுகிறது. மூன்றாவது மிம்பர் பேருவலையில் இருக்கின்ற ஒரு பள்ளிவாசலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 3 மிம்பர்களும் தான் இலங்கையில் இருக்கின்ற மிகவும் பழமை வாய்ந்த மிம்பர்கள் என்பது நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 18ஆம் நூற்றாண்டுகளில் இந்த கிராமத்தில் கல்லுலுவை கிராமத்துக்கு முஸ்லிம்கள் வந்த வரலாறு உண்டு. 1800ஆம் ஆண்டுகளில்
முதல் கட்டமாக எங்களோட ஊருக்கு இந்த கல்லுலுவை கிராமத்துக்கு முஸ்லீம்கள் வெளி மாவட்டங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஜாயில, கொட்டுகொட, தீவலப்பிட்டிய, நீர்கொழும்பு, தூணகக, நித்தம்புவ, உடுகம்புல போன்ற பகுதிகளிலிருந்து முஸ்லீம்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். 18ஆம் நூற்றாண்டு வரையில் இங்கே முஸ்லீம்கள் யாருமே இருக்கல. அப்படியான இந்த கிராமத்தில் இங்கே வந்து ஆரம்பமாக தீவலப்பிட்டிய பக்கத்தில் உள்ள உடுகம்பளைக்கும் தீவலப்பிட்டிக்கும் இடைப்பட்ட ஒரு குறுக்கு வீதியாக வந்தால் அங்கு ஒரு சின்ன சிங்கள கிராமம், அந்த கிராமத்தில் முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதன் பெயர் இன்றும் கூட அந்த பகுதிக்கு மரக்கலகுடல் என்று தான் சொல்லுவாங்க. அந்த கிராமம் அப்படியே மரக்கலகுடலில் இருக்குது. அதில் ஒரு தியானம் இருந்திருக்கு, ஆனால் இப்போது அது இல்லை. 1983ஆம் ஆண்டு கலவரம் நடக்கிற நேரத்தில் முஸ்லீம்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். அங்கிருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம்கள் இந்த கல்லுலுவைக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தூணகஹா என்ற பகுதியில், வடல்கம தூணகஹா என்ற பகுதியில் அங்கும் ஒரு தியானம் இருந்து அங்குள்ள முஸ்லீம்களும் கொஞ்சம் பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த தூணகஹவில் ஒரு தியாரம் இன்றமும் கூட அப்படியே இருக்கின்றது. ஆனால் அது ஒரு சிங்கள குடும்பம் பாரம்பரியமாக அங்கு அவங்க காளை மாடை விளக்கேற்றி அந்த இது இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் யாருக்கும் போய் பார்க்க முடியாது. அங்கு வேலியால் அடைக்கப்பட்டு அவங்க பாதுகாத்து வராங்க. இந்த 2 பகுதியிலும் இருந்தும் கொட்டுக்குடையிலிருந்து வந்த முஸ்லீம்கள் தான் இந்த கல்லுலுவையில் வந்து குடியேறினார்கள். ஒரு 6000 மக்கள், 4000 குடும்பங்கள் வரையில் இங்கு முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து வாழும் ஒரு பிரதேசம். எங்களோட ஊரில் முதலாவதாக பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டது. அது பற்றிய தகவல்கள் வேறு ஒரு ஹசரத்தை அவங்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த வரலாற்றில் சம்பந்தப்பட்டதோடு தான் இங்கு இருக்கின்றது. பக்கத்தில் இருக்கின்றது உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு மரம், அதுக்கு கோங்க மரம் என்று சொல்கிறது. அந்த கோங்க மரத்தோட வரலாறு 350 வருடங்கள், யாரும் நம்ப முடியாத ஒரு இப்போதும் கூட துளிர்த்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த கோங்க மரம் அவ்வளோ வரலாற்று பிரசித்தமான ஒரு மரம். அங்கு அடங்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் என்று எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மக்கள் அந்த இடத்தை நாங்கள் கோங்க மரத்தடி அவுளியாக்கள் என்று தான் சொல்லி வந்தாங்க. அப்படியான ஒரு பிரதேசம் இது. இப்போது முஸ்லீம்கள் இங்கு ஒரு நிம்மதியான ஒரு மார்க்க ரீதியான கல்வி அறிவுள்ள சமுதாயமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வளர்ச்சி எங்களுக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலத்துக்கான வளமாக, எங்களுடைய எதிர்கால சந்ததியினரின் வளர்ச்சிக்காக பயன்பெறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சனதியா தாஹா மதனியா வாஹா மின்னா யா ராஹா تسليمات أنت هادينا أنت حامينا أنت مولانا أدركنا خلقك القرآن قولك الفرقان إنما أنت تفاوهت بوحي المنان اسمك الأعلى في عرش الإله وعليك يصلي الملك والأملاك أنت هادينا أنت حامينا أنت مولانا أدركنا سندي يا طه مدني يا واحة منا يا راحة تسليمات علمك العلم حلمك الحلم فاق شرفك شرف كل المرسلين صبرك الصبر قدرك القدر فاح طيب رحمتك كل العالمين أنت هادينا أنت حامينا أنت مولانا أدركنا سندي يا طه مدني يا واحة منا يا راحة
تسليمات منبع البركات وكل السكنات كنت مصباحا فيه نور كل الخيرات. வசந்தம் டிவி வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி மினுவாங்கொட கல்லொழுவ ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்திக்கிறது. இப்பொழுது நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடலிலே என்னோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இங்கே தயாராக இருக்கின்றார் இந்த பள்ளிவாசலினுடைய தலைவர் ஷேக் ஜமீர் தீனி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஹஸரத் அவர்களே, இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஈமானினுடைய அச்சாணியாக இருப்பது இறையச்சம் என்று சொல்லப்படுகின்ற விடயம். இறையச்சம் அதே போன்று இறை விசுவாசிகளை அடிப்படையாக கொண்டு அதனை பிரதானமாக கொண்டுதான் இந்த இஸ்லாம் என்கின்ற விடயம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. என்னுடைய முதலாவது கேள்வி, இந்த இறையச்சம் என்கின்ற சொல் ஒரு சிறிய சொல்லாக இருந்தாலும் அர்த்தம் பெரியது. உண்மையில் அது எந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை தருகிறது, அல்லது இறையச்சம் என்றால் என்ன? அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் இஸ்தஃபா அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في محكمه المنزل إن للمتقين مفازا وقال نبينا عليه الصلاة والسلام التقوى ها هنا يشير إلى صدره ثلاثا أو كما قال عليه الصلاة والسلام. தக்வா என்ற வார்த்தைக்கு அதாவது இறையச்சம் என்று பொருள்படும். அதே நேரத்தில் இந்த தக்வா என்ற சொல்லுக்கு உரிய வரைவிலக்கணத்தை பல இமாம்கள் பலவாறு வரைவிலக்கணம் செய்திருக்கிறார்கள். சுருக்கமாக நாங்கள் சொல்லதாக இருந்தால், இறையச்சம் உள்ளவர்கள், அதாவது யாரிடம் இறையச்சம் இருக்கிறது, யார் அந்த இறையச்சத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது முதலில் அவரிடம் அல்லாஹுவால் விலக்கப்பட்ட விலக்கல்கள் அங்கே தன்னுடைய வாழ்விலிருந்து விலகி இருக்கக்கூடியவர், அல்லாஹுடைய ஏவல்களை தனது வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடியவர். அல்லாஹ் அதாவது சதாவும் தனது காரியங்களில் அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய முறைகள் எல்லாம் வைத்திருக்கிறான், நபியின் மூலம் அனுப்பியிருக்கிறான், சொல்லித்தந்து காட்டி தந்திருக்கிறான். அந்த முறைகளை முறையாகவே பேணி நடக்கக்கூடியவர் தான் இறையச்சம் உள்ளவர். அந்த தன்மை தான் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை. ஆகவே அதை தன்னகத்தை கொண்டவர் தான் இறையச்சம் உள்ளவர் என்று பொருள்படும். ஆம், நல்லது ஹஸரத் அவர்களே. இந்த வேளையில் நான் இறை விசுவாசிகள் அல்லது இந்த இறையச்சத்தினுடைய விசுவாசிகள் யார் என்று கேட்பதற்கு முன்னர் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி தோன்றுகிறது உங்களுடைய பதிலை வைத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் தானே, அதாவது நான் அடியார்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கவில்லை, உள்தோற்றத்தை தான் பார்க்கின்றேன் என்று சொல்லி. இது இறையச்சத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தானா? ஆம், அது அதாவது பொதுவாக இஹ்லாஸ் என்று சொல்லப்படுகிறது. மன தூய்மை. ஒரு அமலை செய்யும் பொழுது, எந்த ஒரு விடயத்தையும் எந்த ஒரு அதாவது நற்காரியையும் நாம் செய்யும் பொழுது அங்கே அல்லாஹ் அதாவது முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விடயம் என்னென்றால், அதாவது மன தூய்மையுடன் கலப்பற்ற எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் அங்கே எதிர்பார்க்கிறான். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தோட்டத்தையோ உங்களுடைய எதையும் நான் பார்ப்பதில்லை, உங்களுடைய எண்ணத்தை தான் நான் பார்க்கிறேன் என்று அங்கே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆகவே ஒவ்வொரு செயற்பாடிலும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது எங்களுடைய தூய எண்ணத்தை. ஆகவே அந்த தூய எண்ணம் என்பது யாரிடம் வரும் என்று சொன்னால், இந்த இறை அதாவது இறை அச்சம் உள்ளவரிடம்தான் அது நிச்சயமாக குடிகொண்டிருக்கும். ஆகவே அந்த இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மைக்கும் அடிப்படையான ஒரு விடயம்தான் இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சம். ஆம், நல்லது ஹஸரத் அவர்களே. நான் அதாவது குறிப்பாக பல பயான்களில் உலமாக்கள் ஆலிம்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், சொல்வார்கள் சிலர் இந்த ஊருக்கு காட்டுவதற்காக அல்லது பொதுமக்களுக்கு காட்டுவதற்காக அமல் செய்வது, தொழுவதாக இருக்கலாம் அல்லது கொடை கொடுப்பதாக இருக்கலாம், இப்படியான விஷயங்களை ஊரிலே தங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும் என்று செய்வதற்காக சில பேர் செய்கின்றார்கள். இது உண்மையிலேயே இறையச்சத்தோடு இதை எப்படி நாங்கள் தொடர்புபடுத்தி பார்ப்பது? உண்மையிலேயே சொல்வதாக இருந்தால், அதாவது இறையச்சத்தின் குறைபாடு தான் ஒரு மனிதன் அதாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய, உண்மையாகவே ஒரு மோமின் ஒரு விசுவாசி தனது எல்லா செயற்பாடின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் தான் எதிர்பார்க்க வேண்டும்.
ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அதற்கு மாற்றமாக வேறு யாருடைய அல்லது வேறு எவருடையாவது திருப்தியை எதிர்பார்ப்பாராக இருந்தால், அதுக்கு மாற்றமான ஏதாவது ஒரு விடயத்தை அவர் எதிர்பார்ப்பாராக இருந்தால், அங்கே அவரிடம் எங்களுக்கு அதாவது விளங்க முடியுமான ஒரு விடயம் என்ன தெரியுமா? அவருடைய இஹ்லாஸ் இல்லை, மன தூய்மையான தன்மை அந்த விடயத்தில் அவரிடம் இல்லை. அந்த மன தூய்மையான தன்மை இல்லாமல் போவதற்கு அடிப்படை விடயம் என்னென்றால் அவரிடம் அங்கே இறை அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் தனது கல்பில் உள்ளத்தில் இல்லை என்பதை அவர் அப்பட்டமாக எடுத்து காட்டுகிறார் என்பதை எமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே நாம் பார்க்கிறோம் ராசுத்தாத், ராசுல் இபாதாத், அதாவது வணக்க வழிபாடுகளின் அதாவது தலைமை, அதாவது அடிப்படை, ஆணிவேர் என்று சொல்லலாம் தக்வா, இறையச்சம். இறையச்சம் உள்ளவர்கள் தான் எல்லா நன்மையான காரியங்களையும் சிறந்த முறையில் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய முறையில் அதனுடைய அதாவது நன்மையை தான் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவனுடைய இவ்வுலகில் அவனுடைய பிரதிபலன்களையும் மறு உலகில் அதனுடைய நன்மையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் செய்யக்கூடியவராக இருப்பார். யாரென்றால் இறையச்சம் உள்ளவர் தான். ஆகவே இறையச்சம் உள்ளவரிடம்தான் எல்லா விடயங்களும் பரிபூர்ணமாக இருக்கும். பரிபூர்ணமான ஒரு முறையில் அதாவது எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவராக இருப்பார். அங்கே இறையச்சம் இல்லாமல் போகும் பொழுது அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் வித்தியாசப்பட்டதாக இருக்கும். யாருக்கோ எங்கேயோ ஏதோ ஒரு விடயத்துக்கோ நடக்கக்கூடியதாக இருக்கும். மட்டுமல்ல, செயற்பாடுகளும் பூர்ணமான முறையில் இருக்காது. எதை செய்ய வேண்டுமோ அது பூர்ண முறை. உதாரணமாக ஒரு தொழுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய தொழுகை பரிபூர்ணமான முறையில் கூட அமையாது. தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் கூட இருக்காது. ஒருவர் தான தர்மம் செய்கிறார், அந்த தான தர்மம் கூட அதை எவ்வாறு செய்ய வேண்டும், ஆனால் அடைய வேண்டியதை சரியாக அடையக்கூடிய அதாவது கூடியவராக இருக்க மாட்டார். ஏன்? அங்கே அவருடைய இறையச்சத்தின் குறைபாடு. அதே போன்றுதான் ஒருவர் குடும்ப வாழ்க்கை வாழ்கிறார், அந்த குடும்ப வாழ்க்கையில் கூட அவர் உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கணுமாக இருந்தால் அங்கே அவர் இறையச்சம் உள்ளவராக இருக்க வேண்டும். இருந்தால்தான் அதன் மூலமாகவும் சரியான முறையில் அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று சமூகத்தில் அவர் சேர்ந்து வாழக்கூடியவராக இருப்பார். சமூகத்திலும் கூட உண்மையாக சரியான நல்ல ஒரு அதாவது நல்ல போற்றத்தக்கவராக அவர் இருக்கக்கூடிய வேண்டுமென்று இருந்தால் அங்கே அவரிடம் இறையச்சம் இருக்க வேண்டும். இறையச்சம் உள்ள பொழுதுதான் அவருடைய செயற்பாடு அனைவருக்கும் சிறந்ததாக அமையும், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அனைவரும் பயன்பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் சிலர் பயன்பெறுவார்கள், இன்னும் சிலர் அதன் மூலமாக உபாதைக்கு உள்ளாகக்கூடிய நிலைமைகளும் அங்கே உண்டாகலாம். அது இறையச்சத்தின் குறைபாடு என்பதை வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறது. ஆகவே எல்லா விடயத்துக்கும் அதாவது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத், அல்லாஹ்வுடைய வழிபாடு, வணக்கம், இது அனைத்துக்கும் தலையான ஒரு விடயம்தான், ஆணிவேரான ஒரு விடயம்தான் இறை அச்சம் என்பது. நல்லது ஹசரத் அவர்களே, இந்த இறையச்சத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அதை நீங்கள் சொன்னதை போன்று தூய்மையாக பின்பற்றுகின்ற இந்த இறை விசுவாசிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த இறையச்சம் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? உண்மையில் சொல்லப்போனால் இறையச்சம் உள்ளவர்களோட அந்த அச்சம் இருக்குதே, அந்த இறை அச்சம் அது அதாவது நீங்கள் கேட்டதில் நான் விளங்கின என்னென்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு குர்ஆனில் நாங்கள் எடுத்து பார்த்தா கிடைக்கக்கூடிய அனைத்து விடயத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த இறை அச்சத்துக்கு தான் வாக்களித்திருக்கிறான். உதாரணமாக சொல்லுவோமே, ஒரு சிறந்த கல்விமான் உருவாகணும், கல்வி உள்ள அறிவுள்ள நல்ல ஒரு சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால் அந்த இப்போ நாங்கள் பார்ப்போம் சில நேரங்களில் அறிவு இருக்கும், கல்வி இருக்கும், அறிவு இருக்கும், அது சமூகத்துக்கு பிரயோசனம் கொடுக்காததாக இருக்கும். அப்போ ஆகவே சமூகத்துக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய நல்ல கல்விமான்கள் உருவாக வேண்டுமாக இருந்தால் அங்கே அவர் முதலாவது தக்வா உடையவராக இறையச்சமுடையவராக இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, இத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, உங்களுக்கு அல்லாஹ் தாலீம் செய்வான். எப்போ அல்லாஹ் அவர்களுக்கு இல்மை அந்த தாலீமை அல்லாஹ் கொடுப்பானோ அது பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். ஆகவே அங்கு அல்லாஹ் சிறந்த நல்ல கல்விமான்கள் உருவாகிறதுக்கு அதுக்கு காரணமாக அடிப்படையாக அல்லாஹ் சொல்ல முதலாவது விடயம் என்ன தெரியுமா? கம்பல்சரி ஈக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா?
தக்குவா என்பது அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே தக்குவா உள்ளவராக இருந்தால் அவ்வாறு அவர் மாஷா அல்லாஹ் அந்த நிலைமை அவர்களுக்கு உருவாக முடியும். அதே போன்று இன்னும் பல விடயங்கள் அல்லாஹ் பல இடங்களில் ஒவ்வொன்றாக அல்லாஹ் எடுத்து காட்டி கொண்டு இருக்கிறான். ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா இவ்வாறு சொன்னான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்களோ, என்ன யார் தக்வா செய்து இந்த தக்வாவை இறையச்சத்தை தன்னகத்தை கொண்டு யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னான் யஜ்அல் லஹு மக்ரஜா. இன்றைக்கு உலகத்தில் பிரச்சனையே இல்லாதவங்க யாரும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் விதம் விதமான வகையான பிரச்சனை இருக்குது. இந்த எல்லா வகையான பிரச்சனைக்கு தீர்வுக்கு யதார்த்தமான அவனுடைய சொல்யூஷன் என்னென்னா அல்லாஹ் சொல்லான் தக்குவா இத்தக்குல்லாஹ, அல்லாஹ் பயந்துக்கோங்க, இறைச்சமுடையவங்களாக இருங்க. யஜ்அல் லஹு மக்ரஜா, உங்களுக்கு சகல பிரச்சனைகள் இருந்தும் நான் விடிவை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னான். ஆகவே ஒரு மனிதனுக்கு ஒரு மோமினுக்கு அவனுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆரம்பமாக முதல்ல நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு கூட முதல்ல ஊட்டப்பட வேண்டிய முதல் விடயம் தக்குவா, அல்லாஹ்வுடைய இறை அச்சம். அது உடையவராக இருந்தால் அதுக்கு பின்னால் உள்ள விடயங்களை நாங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை என்று குர்ஆன் சொல்லுது. யஜ்அல் லஹு மக்ரஜா, சகல பிரச்சனைகள் இருந்தும் விடிவை நாங்கள் உண்டாக்குகிறோம். இன்னும் அல்லாஹ் சொன்னான் வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இன்றைக்கு பாருங்க, எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஜீவனோபாய பிரச்சனை, ரிஸ்குடைய பிரச்சனை. இந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கும் என்ன அல்லாஹ் தீர்வு எங்கே வச்சிருக்கிறான்? சரியான உண்மையான யதார்த்தமான சொல்யூஷனை அல்லாஹ் தாலா இங்கே தான் வச்சிருக்கிறான். இதில் அல்லாஹ்வை பயந்து வாழ்றதில்லை. அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் பயந்து வாழுங்க, உங்களுக்கு நீங்கள் அறியாத விதமான ரிஸ்கை நான் தாரேன். பெரியார்கள் சோர்களே, ரிஸ்கின்ற வார்த்தைக்கு தனியாக சாப்பாடு மட்டும் தான் அர்த்தம் என்பது கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் அந்த ரிஸ்கின்ற 3 எழுத்து சொல்லுக்குள்ளே உள்ளடங்கப்படுவது. ஆகவே அது தேவையான அனைத்தையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு பெறதுக்குரிய ஒரு உண்மையான யதார்த்தமான வழியாக அல்லாஹு தாலா இறையச்சத்தை ஆக்கி இருக்கிறான். ஆகவே அல்லாஹு தாலா இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்ந்து அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அல்லாஹ் துன்யால தாருன்னு சொல்லிக்கிறானோ அனைத்தையும் அடைகிறதுக்குரிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து, அதே போன்று இன்ஷா அல்லாஹ் மௌத்துடைய நேரம் எவ்வாறு அமையும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். அந்த மௌத்துடைய நேரம் சிறந்ததாக அமைந்து அதுக்கு பின்னால் உள்ள கபர், அதுக்கு பின்னால் மேலான உயர்தரமான ஜன்னத் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும் சிறந்த நல்ல பெருபேறுகளை பெற்று அந்த ஜன்னத்தையும் அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. நல்லது ஹசரத் அவர்களே, இவ்வளவு நேரமும் இறையச்சம் இந்த தக்வா என்கின்ற விடயத்தை மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஹசரத் அவர்கள் விளங்கப்படுத்தியிருந்தார்கள். கல்லொலுவ ஜும்மா பள்ளிவாசலினுடைய தலைவர் ஷேக் ஜமீர் தீனி ஹசரத் அவர்களுக்கு நாங்கள் வசந்தம் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் ஹசரத் அவர்களே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா ஃபித்தாரின். நல்லா இறை தரும் இறைவனின் பெருமைகளை சொல்லுகின்ற, பள்ளிவாசல்களின் பெருமைகளை உங்களுக்கு காட்டுகின்ற ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தீர்கள். இன்றைய நிகழ்ச்சி மினுவாங்கொட கல்லொலுவ ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்தித்தது. நிகழ்ச்சி ஏற்பாட்டில் உதவிய அஷேக் அர்க்கம் நிலாமி மதனி அவர்களுக்கு வசந்தம் டிவி சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்திக்கும் வரை அன்பு சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் அஃபாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.